சொல்லிடுறேன். ஆஃப் ஹிம், டு ஹிம். ஆஃப் ஹிம் வந்து நம்ம சேர்த்து எழுதுகிறோம். ஓகேவா? சேர்த்து எழுதும் போது எப்படி சேர்த்து எழுதுவோம்? மேலே ஆஃப் ஹிம். இது நம்மளுக்கு எப்படி இருக்குது? இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் முன்னாடி பார்த்தோம்ல, ஐஆம் மாதிரி இருக்கு. அப்போ இதுக்கு வித்தியாசம் தெரியறதுக்காக நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்காங்க? இதில் ஈ வவல் வச்சுக்கோங்க அப்படிங்காங்க. அதே மாதிரி தான் டு ஹிம், இதில் ஒரு ஈ வவல் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது வந்து பார்த்துக்கோங்க. இன்னொன்று இதில் வித்தியாசமாக இருக்குது. அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஆஃப் த. ஆஃப் வந்து நம்ம நார்மலாக எப்படி படிச்சிருப்போம்? ஆஃப் த எப்படி படிச்சிருப்போம். இப்போ ரெண்டு சேர்ந்து வரும்போது ஆஃபில் ஒரு சின்ன கோடு இப்படி எழுத்தா என்னது? ஆஃப் த. அதுக்கப்புறம் பாருங்கள் டு த. டூவில் ஒரு கோடு எழுத்தா என்னது? டு த. இதை படிச்சுக்கோங்க. இதில் இன்னொன்று ஒன்று உண்டுமா? ஆண்ட் த. ஆண்ட் வந்து என்னது? மேலே இப்படி போடும். அதில் அதே திசையில் வரணும். ஆண்ட் த. அதுக்கப்புறம் என்னது? ஷுட் த. ஷுட்டை வந்து என்னது? செகண்ட் பிளேஸில் ஷுட் போடுவோம்ல, அதில் அதே திசையில் வரணும். ஓகேவா? இதில் எது மாறும் அப்படின்னா, நல்லா கவனிங்க. இதில் உள்ள ஒரு சில ஸ்ட்ரோக்ஸ் மட்டும் என்ன செய்யும்? நம்மளுக்கு மாறும். அதை மட்டும் நல்லா கவனித்து அதையும் நல்லா படிச்சுக்கோங்க. இதில் இப்போ என்ன ஸ்ட்ரோக்ஸ் மாறும் அப்படின்னா, இப்போது வித்து தேன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். வித்து நார்மலாக இப்படி போடுறோமா? வித்து த ஒரு கோடு